இன்னைக்கு காற்றடித்தால் அசைந்து ஓடுகிற நாணலை போல நிறைய பேருடைய விசுவாச வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது. காரணம் என்ன? வசனத்துக்கு கட்டுப்பட அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. உலகத்தின் அடையாளங்களாய், ஏதோ ஒரு கலாச்சாரங்களாய், நாங்களும் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் நீங்க சொல்லுவதில் இல்லைங்க சந்தோஷம். அவன் இயேசுவை உடையவன், அவள் இயேசுவை உடையவன் என்று பரலோக தூதர்கள் சொல்லுவதில் இருக்குது சந்தோஷம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னுகிறார், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் என்ன பண்ணுமா? பரலோக ராஜ்யம் சந்தோஷம் பண்ணார், இந்த பூமியில இல்ல. பூமியில பார்க்க பாரு, என் பிள்ளை ஞானஸ்தானம் வாங்கிட்டான்னு பெத்தவங்க கொண்டாடலாம். அவன் எந்த தவறுல இருக்காங்கிறது ஆண்டவருக்கு தெரியும், பரலோகத்துக்கு தெரியும். என் பிள்ளையும் அப்ப மட்டும் ஆராதிக்கிறான் நீங்க சொல்லிக்கலாம், என் பிள்ளையும் ஊழியக்காரனா இருக்கான்னு சொல்லிக்கலாம். அவங்க என்ன செய்யறாங்கிறது பரலோக ராஜ்யத்துக்கும் தூதர்களுக்கும் தெரியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் மனம் திரும்பினா இங்க இருக்கிற விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லல, பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அவருடைய வார்த்தை ரொம்ப சிந்திச்சு பாருங்க. அதெல்லாம் பர்சனல் லைஃபுக்கு தான் பயங்கரமா உதவுற ஒரு வார்த்தை. என் நாமத்தின் நிமித்தம் எதை இழந்தாலும் அவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பெற்றுக்கொள்வார்கள். எல்லாம் பார்த்தீங்களா ஆண்டவர் எங்க சொல்லியிருக்கிறான்னு. ஆனா இன்னைக்கு எல்லாமே எதை நோக்கி நீங்க பயணிக்கிறீங்க? உலகம், கணவன் மனைவி பிள்ளை பெற்றோர், அந்த உறவுக்கு முன்னாடி நீங்க எப்படி இல்லையே, பரலோக ராஜ்யத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி? பரலோகத்தில் வீட்டிருக்கிற பிதாவாகிய தேவனுடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. அதற்கு முன்பாக நீங்க எப்படி அதை அறிந்து வாழ்வது எப்படி? இயேசு கிறிஸ்து வராத காலத்துக்கு முன்னமே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் காலத்துக்கு அடுத்த யாக்கோபின் பிள்ளை யோசேப்பு பரிசுத்தத்தை காத்து கொண்டு வாழ்ந்தாரே. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? அந்த பாவத்தின் நிலைமையின் மத்தியில, நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஏன்? யோசேப்பு அன்றைக்கே பரலோக ராஜ்யத்தை அறிந்திருந்தார். ஆனால் இன்றைக்கு இத்தனை பரிசுத்த வேதாகமம் இருந்து, மாதத்துல 1 முறை 2 முறை 4 முறைன்னு அப்பமிட்டு ஆராதனை பண்ணுகிற சபைகள் இருந்து, நாங்களாம் 4 முறையும் அப்பமிட்டு ஆராதனை பார்க்கோம். நாங்களாம் மாசத்துல 2 முறை அப்பமிட்டு ஆராதனை பார்க்கோம். எங்க சபையெல்லாம் மாசத்துல ஒரே முறை தான். அந்த அளவுக்கு பயபக்தியோட ஆராதிப்புமாக்கணும். வார்த்தைகள் வாயில வருது, செயல்கள் இல்லையே.